ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் பகவத்கீதையின் முதல் ஸ்லோகா படித்து அதனை டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். முதலில் ஸ்லோகா பார்க்கலாம். 1.1 திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவः மாமகா பாண்டவச்சைவ கிமகுர்வத சஞ்சய. இது பகவத்கீதையின் முதல் ஸ்லோகா. இந்த ஸ்லோகா மிகவும் சுவாரஸ்யமானது. இதை ஆழமாக புரிந்து கொள்ளலாம். இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டது யார் பேசுகிறார்கள்? திருதராஷ்டிரர் அவரே இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். சஞ்சயர் இவர்தான் இந்த கேள்வியை கேட்கிறார். இதே போல கீதையில் முக்கியமாக பகவான் கிருஷ்ணர் பேசுகிறார். அர்ஜுனர் கேள்விகள் கேட்கிறார். திருதராஷ்டிரர் ஏன் இந்த கேள்வியை கேட்டார்? விளையாட்டான கேள்வி. யுத்த பூமியில் அனைவரும் யுத்தம் செய்யத்தான் வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்க அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேள்வி தேவையா? ஆனால் இதற்கு பின்னால் ஆழ்ந்த காரணங்கள் உள்ளன. அவருடைய உள் உணர்வுகள், ஆசை, தன் மகன்கள் துரியோதனர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை, சந்தேகம். குருஷேத்திரம் ஒரு புனித இடம். பாண்டவர்கள் தர்மத்தை பின்பற்றுவோர். தர்மம் வெல்வது உறுதி என்பதால் தன் மகன்கள் தோல்வி அடையக்கூடுமோ என அவர் பயப்படுகிறார். பயம். புனித இடத்தின் தாக்கத்தில் தன் மகன்கள் பகைமையை விட்டுவிட்டு பாண்டவர்களுக்கு கூட்டணியாய் போய்விடக்கூடும். நம்பிக்கை. அதே போல பாண்டவர்கள் குடும்பத்தை காப்பாற்ற யுத்தத்தை தவிர்த்து விட்டு நாடகத்தை விரட்டலாம் என்னும் நம்பிக்கை. தர்மக்ஷேத்திரம் என்றால் என்ன? தர்மக்ஷேத்திரம் என்றால் புனித இடம். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இருந்து இந்த யுத்த பூமியில் தர்மத்தை பாதுகாக்க கெட்டவர்களை, துரியோதனன் போன்றவர்களை அகற்ற வேண்டிய அவசியம். இதை பயிர் விளைவு என ஒப்பிடலாம். நெல் பயிரில் புதல்களை அகற்றுவது போல துரியோதனன் மற்றும் அவனது கூட்டத்தை அகற்றி கொண்டு தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வந்தார்கள். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், திருதராஷ்டிரர் எப்போதும் தனது மக்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே பாகுபாடு காட்டினார். இதன் மூலம் அவர் மனதில் குழப்பம், பயம், ஆசை ஆகியவை எப்போதும் இருந்தன. அர்த்தம், ஒரு மனிதர் பாகுபாடுடன் நடந்து கொண்டால் அவருக்கு அமைதியும் சந்தோஷமும் கிடையாது. தீர்வு எளிமையான மனதை வளர்த்து கொள்ள வேண்டும். எளிமையை வளர்ப்பது எப்படி? பகவான் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தும் நாம் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரம் ஜெபம் செய்வதன் மூலம் எங்கள் மனம் சுத்தமாகி எளிமை போன்ற நற்குணங்கள் தானாக வெளிப்படும். ஹரே கிருஷ்ணா.